எல்லாருக்கும் ஹைட்டா இருக்கணும்னு ஆசை இருக்கும். பட் ஹைட்டா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஹைட்டா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. இது ஒர்க் அவுட் vlog எபிசோட் 1. எனக்கு ரொம்ப நாளா என் மனக்குமரல்கள் எல்லாம் எங்க போய் கொட்டுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். அதுக்கு ஒரு ஷாக்கா தான் இந்த சீரிஸ். டெய்லி இதே மாதிரி வீடியோ வரும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் எனக்கு எப்பலாம் பேசணும்னு தோணுதோ அப்பலாம் இப்படி வந்துருவேன். என்ன பாக்குறவங்க எல்லாம் என்கிட்ட தவறாம கேட்கிற கேள்வி, உங்க ஹைட் என்ன ப்ரோ? என்னோட ஹைட் 6.2. இதை கேட்டதும் வாவ் அப்படின்றீங்களே தவிர இதுல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு யாருமே கேட்க மாட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நானே சொல்றேன். நம்ம ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்ன்றதுனால ஜிம்ல இருந்தே வருவோம். ஜிம்ல இருக்க பாதி எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம ஹைட்டுக்கு செஞ்சதே கிடையாது. ஏன் புல்லப்ஸ் எடுக்கலாம் பார பிடிச்சி தொங்கினா கூட கால் தரையில தட்டும். சோ நம்ம போடுற பாதி ஒர்க் அவுட்டை மாடிஃபைடு ஃபார்ம்ல தான் போட்டாகணும். இதனால என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் ஒர்க் அவுட்டை தப்பா போடுற மாதிரி எல்லாம் என்னைய குறுக்குறுன்னு பாப்பாங்க. புரிஞ்சுக்கோங்கடா பாய்ஸ், நான் அப்படிதான் போட்டாகணும், வேற வழி இல்ல. அடுத்து ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த ட்ரெஸ் போட்டாலும் அது எனக்கு பாதி தான் இருக்கும். எக்ஸல் ட்ரெஸ் எடுத்தா கை மட்டும் டைட்டா இருக்கும். சரி, டபுள் எக்ஸல் ட்ரெஸ் எடுத்தா மொத்த ட்ரெஸ் லூஸா இருக்கும். இவ்வளவு ஏன் போடுற முக்காவாசி பேண்ட் முக்கா பேண்ட் தான். எம்டிசியில் நின்னா தலை தட்டும். சரி, பைக்ல போலான்னு பார்த்தா அட்வென்ச்சர் பைக்கை தவிர மத்த எல்லா வண்டியும் நம்மளுக்கு சைக்கிள் மாதிரி தான் இருக்கும். அதான் அடப்பாங்கன்னு சைக்கிளே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம சைஸுக்கு சைக்கிள் வாங்கினா கூட பெரிய பெரிய பிரான்ச்ல மட்டும் தான் இருக்குமா. அது எத்தனை லட்சம் வரும்னு தெரியல. சரி, செருப்பாச்சி வாங்கலாம் நேர்ல போனா கூட 10ஆம் நம்பருக்கு மேல செருப்பு காட்ட மாட்டான். யார் வீட்டுக்கும் போக முடியாது. உள்ள போகும்போதே வாசப்படியிலே தலை தட்டும். சரி, வந்துட்டோன்னு கொஞ்சம் ரிலாக்ஸா கையை தூக்கிட்டோம்னா முடிஞ்சு. நான் பல தடவை ஃபேன்லேயே உண்டு வாங்கியிருக்கேன். பீயிங் டால் அண்ட் பீயிங் இந்தியா இஸ் நாட் அ ஃபேன்சி திங். அது வரம் இல்லடா, சாபம்.